பிரதானிகள் அவர் சொல்றாரு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி. அடுத்த வசனம் போடுங்க, அடுத்த வசனம், 2வது வசனம். கைலா கொடுக்கிற, கையில என்ன தெரியுமா, அவர் தான் பிஏ. இப்போ ராஜா கூடவே இருப்பார். அவர் பொட்டி தூக்குவார், பை தூக்குவார். ரொம்ப அறிவாளி, அனுபவசாலி. சொல்லுங்க பிரயுத்தரமாக சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் சேர்ந்து படிங்க. தேவன் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா? கவனிங்க, சில பேர் இதுக்குன்னே சில பேர் போய் அபிஷேகம் பண்ணி வச்சுக்குது. எதுக்கு? சூப்பர், பின்னாடி நீ ஜெபம் பண்ற, ஜெபம் பண்ணணும், நம்ம பண்றது நம்ம பண்ணணும். நீ என்னத்த பண்ண இது வரைக்கும்? என்ன பண்ண லட்சணம் தான் தெரியுது. நல்ல மாப்பிள்ளை பார்த்து நல்ல பொண்ணு பார்த்தியே, என்ன அப்படி பார்க்குறீங்க? 100 பொண்ணு பார்த்துட்டு 100 வீட்டில் மசாலா வடை சாப்பிட்டு பஜ்ஜி சாப்பிட்டு புரியவே இல்லை. அநியாயம் இருக்குது. இந்த இந்த புள்ள வச்சுக்கிறவங்களாம் அநியாயம். அவர் சொல்றாரு, பால் தங்கைய சொல்றாரு, மாமனார் மாமியார் வாங்கி கொடுத்த வண்டியில் காரில் போனீங்கன்னா கார் டயர் வெடிச்சிருன்றாரு. பார்த்தீங்களா அந்த மெசேஜ் கேட்டீங்களா? மாமனார் மாமியார் வாங்கி கொடுத்த 2 வீலரில் போனீங்கன்னா வண்டி வெடிச்சிருன்றார் அவர். நல்ல வேலை எனக்கு வண்டியை ஓட்ட தெரியல. ஆமென். இப்படி நடக்குமா? என்னங்க சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்றீங்க. சொல்றது யாரு? அறிவாளி, அனுபவம் உள்ளவர், திறமை உள்ளவர், படித்தவர், பட்டதாரி, ரொம்ப ஜீனியஸ். ஹலோ, இப்ப பாருங்க, இப்ப இவர் பேச்சு கேட்பீங்களா, அறிவாளி பேச்சு கேட்பீங்களா? ஹலோ தம்பி பிரதர், உங்களை தான். இவர் பேச்சு கேட்பீங்களா? திருப்பி அவங்கள தான் 2 பேர் தான் கூப்பிடணும். இப்போ 2 பேரையும் இவர் பேச்சு, இவரை பார்த்து எப்படி இருக்குது? தம்பியை பார்த்தா எங்க அந்த தேவன் நில்லுங்க, பரிதாபமா இருக்கார் பார்த்தீங்களா? இவர் பேச்சு கேட்பீங்களா? என்ன சொல்றார்? நாளை, தம்பி சொல்லுங்க, வாய் தரணும், அப்படியே சொல்லுங்க. என்ன பார்த்து அதை பார்த்து சொல்லு தம்பி. நாளை இந்நேரம் எல்லாமே மலிவாக கிடைக்கும். அரிசி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், சிக்கன் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும், வசதி கிடைக்கும். ஆமா, மூஞ்ச பாரு எப்படி இது. இப்ப இவரை நம்புவீங்களா? இவர் சொல்றாரு என்னது? 3வது வரி என்னது? இப்படி நடக்குமா? ஹலோ, ஏற்றுக்கொள்ள மனதில்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ளுவேன். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. ஒன்று சொல்லுங்க கேளுங்க. இந்த சின்ன பிள்ளை ஒன்று சொல்லுச்சுன்னா அதை அப்படியே ஏத்துங்க. உனக்கு என்னடி தெரியும்? எனக்கு தெரியாது உனக்கு தெரியுமா? ஹலோ, உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரியாத ஒன்று உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. அறிவு, அனுபவம், படிப்பு, பட்டம் இவைகள் சொல்லுவதை விட வார்த்தை சொல்லுவது உண்மை.